Hello friends, welcome to my channel Learn English. ஸோ இந்த சேனலில் நம்ம கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ் பற்றி பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து ஃபைனல் எபிசோட் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ தட் இஸ் த ஃபோர்த் டைப் ஆஃப் சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸை டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் என்னது? தமிழில் வந்து உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் ஆர் தோஸ் which convey the strong emotions of the speaker. ஸோ ஸ்பீக்கருடைய ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸ், ஸோ ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரே சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தான். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இட் ends with an exclamatory mark. எப்படி கொஸ்டின் ஆர் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் மார்க் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோமோ அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். So such emotions include happiness, sadness, wonder, appreciation. It goes on, right? So நிறைய இருக்குது. So but இங்கே கொஞ்சம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். Then the expression words are hurrah, wow, alas, oh. So இன்னும் நமக்கு லிஸ்ட் it goes on, right? So these are some of the expressions. So நம்மளே அறியாமல் சில வரும்போது it's very hot, it's very hot, I dropped the pot, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்பிரஷன் வேர்ட்ஸ். தென் த டைரக்ட் ஸ்பீச் ஹேஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த கொட்டேஷன் ஃபாலோட் பை அன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஸோ இன் டைரக்ட் ஸ்பீச் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், தட் இஸ் இந்த ஹுரா, வாவ், அலாஸ், ஓ, இந்த மாதிரி வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், பிகினிங் ஆஃப் த கொட்டேஷன் கமா ஓப்பன் கோட்ஸ்க்கு அப்புறம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். தென் பின்னாடி அனதர் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஃபாலோஸ். அதுக்கு பின்னாடி இன்னொரு சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி தான் இருக்கணும்ட்டு இல்லை, இதில் எக்ஸ்க்ளமேட்டரி வந்ததுனால பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வில் ஃபாலோ ஆர் சம்டைம்ஸ் இட் மே ஆல்சோ பி அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், கொஸ்டின் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட பின்னாடி இன்னொரு சென்டென்ஸ் இருக்கும். இட் மே ஆர் மே நாட் பி அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா தே ஆல்சோ பிகின் வித் ஹவ் ஆர் வாட், ஹவ் பியூட்டிஃபுல் த ரெயின் இஸ், வாட் அ பியூட்டிஃபுல் சைட் திஸ் இஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹவ் வாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வச்சு கூட முடியும். ஸோ டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும், இன்னொன்று இட் பிகின்ஸ் வித் ஹவ் ஆர் வாட் அண்ட் எண்ட்ஸ் வித் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஸோ வாட் ஆர் த சேஞ்சஸ் டு பி மேட்? So the changes to be made, first one, there should be the change in the reporting verb. So sentence change பண்ணும்போது அதுக்கு ஏத்தாப்புல எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா இட்ஸ் எக்ஸ்க்ளைம்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இட் டிபெண்ட்ஸ், ஹாப்பியாக இருந்துச்சுன்னா வித் ஹாப்பினஸ், வித் ஜாய் ஆர் வித் சேட்னஸ். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் கொட்டேஷன் நமக்கு தெரியும், கமா ஓப்பன் கோட்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை ரிமூவ் பண்ணிடுவோம். தென் அடிஷன் ஆஃப் கன்ஜங்ஷன், ஸோ இதில் நம்ம வந்து கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் சேஞ்ச் இன் ப்ரோனவுன், ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். தெர் வில் பி அந்த சேஞ்ச், அந்த ஸ்பீக்கருக்கு ஏற்றாப்புல அந்த ப்ரொனவுன் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். தென் சேஞ்ச் இன் டென்ஸ் இன் த ரிப்போர்ட்டட் வேர்ப், ஸோ ரிப்போர்ட்டட் வேர்பில் சேஞ்ச் இருக்கும். ஸோ அது என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத பார்ப்போம். தென் அட்வர்ப், இட்ஸ் யூஸ்வல், ரைட்? ஸோ அதுவுமே டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி இந்த சேஞ்சஸ் இருக்கும். தென் ஆட்டோமேட்டிக்கலி ஆல் த இன்டைரக்ட் சென்டென்சஸ் இட் ends with full stop. Now we'll go in detail. First one, change in the reporting verb. Okay, so in the direct speechல வந்து என்னதெல்லாம் இருக்குது, என்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது, அப்போ நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுது, ரைட்? வெல் டன் அப்படின்னா தட்டி கொடுக்குறது. ஸோ எக்ஸ்க்ளைம்டு வித் அப்ளாஸ். ஸோ ஏதாவது யாராவது ப்ரைஸ் வாங்கினா we say well done, very good, right? ஸோ அந்த மாதிரி வரும்போது he exclaimed with applause. Then sorry, exclaimed with regret. Phew, what is this? We'll say that, right? So exclaimed with contempt. Then oh, it may be either in surprise or with sorrow. So we will tell exclaimed with surprise or exclaimed with sorrow. Nonsense, exclaimed with contempt. So here also we use contempt. Then hurrah, so hurrah, we won the match, so exclaimed with joy. Then how is it possible, we used to say, right? How did it happen? So
whenever there is a surprise, or sometimes there is regret also, right? So we use exclaim with surprise or exclaim with regret. So these are not the only things that we can find there. There are many expressions also. So human beings use a different variety of exclamations, right? Okay, so just for example I given that. Others we can use according to the situation. We'll go to the next one. Ha, exclaimed with ha, I won, right? Okay, then good God. So in Tamil we say அட கடவுளே எப்படி நடந்துச்சு, லைக் தட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் we exclaim with surprise. Then bravo, very good, wow. Okay, so whenever we applaud we use that bravo or wow. So you can use like this. The chief guest is applauded, okay, saying he applauded the winner, saying bravo, wow. Okay, right. Then alas, here exclaimed with sorrow or grief. Aha, exclaimed with joy. Exclaimed with sorrow or grief or joy. Then what, exclaimed with surprise. So there are many, as I told you, there are many expressions. So if you don't know what to write, just you write, if it's given said to, you just write exclaimed, that's enough. Okay, now addition of conjunction. When an exclamatory sentence is changed from direct to indirect speech, the conjunction that is added when the quotation is removed. So instead of the quotation we must add that. So when you remove quotation you can write that, but this you can't say that this is mandatory for everything, because it depends on the type of sentence. We'll go to the when we go to the sentence we'll be able to identify that, right? Then when the exclamatory sentences begin with how and ends with an exclamatory mark, very is used after the verb. ஸோ ஹவுன்னு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா வேர்புக்கு பின்னாடி வெரி வந்து யூஸ் பண்ணுவோம். தென் ஹவு இஸ் ரிமூவ்ட், த கிவன் சென்டென்ஸ் இஸ் சேஞ்ச் டு ஏ ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை வந்து எப்போதுமே சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டாக சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டாக தான் எழுதணும், சரியா? ஸோ ஹவு பியூட்டிஃபுல் த ரெயின் இஸ் அப்படின்னா தட் ஹவு பியூட்டிஃபுல் த ரெயின் இஸ் அப்படி அப்படியே நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம், எழுதிடும். அப்படி எழுதக்கூடாது, சரியா? ஹவு பியூட்டிஃபுல் த ரெயின் இஸ் இப்போல்லாம் நம்ம என்ன போடுவோம், வாஸ் போட்டு எழுதுவோம், ரைட்? ஓகே. தென் ஹவு இஸ் ரிமூவ், த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேஞ்ச் டு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹவு பியூட்டிஃபுல் த ரெயின் இஸ் அப்படின்னா த ரெயின் இஸ், ஹவுக்கு பதில் நம்ம வெரி போட்டு என்ன செய்யணும், எழுதணும். அப்போது தி ஆன்சர் எப்படி வரும், ஹீ செட் தட் த ரெயின் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஹவு காணாமல் போயிடும், சரியா? ஸோ when we go to the example you will be able to understand. I will give just the intro. Then when the sentence begins with what, ஸோ அதே மாதிரி சிமிலர்லி வாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்க்ளமேட்டரி வச்சு இது பண்ணாலும் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்டேட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதில் வாட்டை எடுத்துகிட்டு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக, ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் சீனரி இட் இஸ், அப்போது இட் வாஸ் ஏ பியூட்டிஃபுல் சீனரி அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அதை வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் யூ கோ டு த எக்ஸாம்பிள் யூ வில் பி ஃபெமிலியர் வித் தட். ஸோ என்னமோன்னு யோசிக்காதீங்க, எக்ஸாம்பிள் போனவொன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தென் சேஞ்ச் இன் த டென்ஸ் இன் த ரிப்போர்ட்டட் வேர்ப். ஸோ டென்ஸ் வந்து எப்போதும் நம்ம பார்க்கக்கூடியது தான். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஜஸ்ட் அ ரிவிஷன், ஜஸ்ட் ஃபார் அ கிளான்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் டு பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டு பாஸ்ட், இட் ரிமைன்ஸ் த சேம். தென் கேன்லேருந்து குட், will to would, and may to might. Now I'll go to the examples. They said hurrah, we won the game. ஸோ ஹுரானா என்ன சொல்லுவோம், அந்த ஒரு ஹாப்பினஸ் ஜாயில் சொல்லுவோம், சரியா? ஸோ தே செட், டு எக்ஸ்க்ளைம் வித் ஹாப்பினஸ் ஆர் ஜாய் தட், சரியா? இந்த கமா ஓப்பன் கோர்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி எல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்வோம், தேட் போட்டுட்டு தென் தே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், இந்த வி எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், தே ஒன்னா ஹேட் ஒன், ரைட்? அந்த வேர்பு, சரியா? பாஸ்ட் டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாத்திரம், த கேம், ஃபுல் ஸ்டாப். ஓகே, ஸோ தி ஆன்சர் வில் பி they exclaimed with joy that they had won the match, right? won the game, right? ஸோ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி தான் வரும், ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அந்த இமோஷன் மட்டும் நம்ம கேப்சர் பண்ணால் போதும். we'll go to the next sentence. He said, alas, I failed the test.
ஸோ he said alas, alasனா ஐயோ அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதான். ஸோ அது ரிக்ரெட் வித் சேட்னஸ் எதுனாலும் நம்ம வந்து அதில் வந்து எழுதிடலாம். ஸோ அந்த தேட் வந்து போடணும். ஐ வந்து ஹீ வந்து இப்படி அந்த ஐ வந்ததுனால ஹீ அந்த பர்டிகுலர் பர்சன், ஸோ ஹீ நம்ம செய்யணும். ஃபெயில்டு வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்கா, வில் சேஞ்ச் இன்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ தி ஆன்சர் வில் பி he exclaimed with sorrow that he had failed the test. Okay, next one. Jaden said, wow, I bought a nice shirt. Okay, so happiness, joy, surprise, everything. So whatever you can write, right? So exclaimed with joy, with happiness, with wonder, with surprise that he, okay, had bought a nice shirt. Okay, see the answer. Jaden exclaimed with joy that he had bought a nice shirt. I'll go to the next one. She said, oh, I lost my purse. So here it's regret, sadness, sorrow. Okay, so instead of said we can write exclaimed with sorrow. That I refers to she. She had lost my purse, her purse. Okay, now the answer is she exclaimed with sorrow that she had lost her purse. Okay, we'll go to the next question. David said to Nishant, how intelligent you are. So இங்கே வந்து என்ன எக்ஸ்ப்ரெஷன் போடணும்னு தெரியலனா யூ கேன் see the answer. said to just எப்படி சேஞ்ச் பண்ணால் போதும், exclaimed. David exclaimed to Nishant. சரியா, ஹவ் எடுத்துருந்தோம் that, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். அப்போது யூ ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு தான் நம்ம இதை போடுவோம். சரியா, அப்போ யூ ஆர் இன்டெலிஜென்ட் எப்படி சேஞ்ச் ஆகும், யூ ரெஃபர்ஸ் டு டேவிட், ரைட்? ஸோ யூ, ஓகே. ஸோ யூ மீன்ஸ் ஹியர்ஸ் ஹீ. ஹீனா பக்கத்தில் என்னது வரணும், ஆர். சரியா, ஸோ ஆர் வந்து எப்படி மாறும், வேற மாறும். ஆனால் ஹீனா இங்கே என்னது, சிங்குலர். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிங்குலரை நம்ம வந்து இஸ்ன்னு போடுவோம். அடுத்தது இன்டெலிஜென்ட். சரியா, ஸோ ஹவை வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து எடுத்துருவோம். ஓகே, ஸோ டேவிட் செட் டு நிஷாந்த் ஹவு இன்டெலிஜென்ட் யூ ஆர். ஸோ டேவிட் நிஷாந்தை பார்த்து சொல்கிறாப்புல எப்படி ஹவு இன்டெலிஜென்ட் யூ ஆர் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டைப், ரைட்? ஸோ ஹவு இன்டெலிஜென்ட் யூ ஆர். ஸோ அந்த ஹுரா, அந்த ஓ, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு இங்கே வரல, ரைட்? ஸோ ஹவு அந்த பேட்டர்ன் இஸ் ஹியர், ரைட்? ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், வெரி அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து ஆஃப்டர் த வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. செட்டுவை வந்து எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எக்ஸ்க்ளைம்டு வித் ஒண்டர், வித் ஆவ், அந்த மாதிரி கூட நம்ம வந்து என்ன செய்யலாம், சொல்லலாம், ரைட்? ஸோ செட்டுவை நம்ம எக்ஸ்க்ளைம்டாக மாற்றியாச்சு. ஸோ கமா ஓப்பன் கோட்ஸ் பாரு நம்ம என்ன போடுறோம், தேட் போட்டுட்டோம். அடுத்தது ஹவ்வை வந்து எடுத்துடணும். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. இப்போ சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் வரணும். ஸோ சப்ஜெக்ட் வந்து என்னது, யூ. வேர்ப் வந்து என்னது, ஆர். ஆப்ஜெக்ட் ஆர் ஹியர் அட்ஜென்ட், இன்டெலிஜென்ட். ஓகே, ஸோ இப்போ யூ ஆர் இன்டெலிஜென்ட்னு இருக்குது. அதை வந்து we need to change according to the rules. So how will you change? So you refers to Nishant. So he, ஆர் should be changed into where. பட் he பக்கத்தில் என்ன தான் வரணும், இஸ் வரணும். அப்போ இஸ்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வாஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ வேர்ப் பக்கத்தில் என்ன போடணும்னு சொல்லியிருக்கிறோம், வெரி. ஏன்னா ஹவ் வந்திருக்குது. சரியா, ஸோ வெரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட். ஸோ தி ஆன்சர் இஸ் டேவிட் எக்ஸ்க்ளைம்ட் டு நிஷாந்த் தட் ஹீ வாஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ இங்கே எக்ஸ்க்ளைம்டு டு தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். சரியா, ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்க்ளைம்டு வித் ஆவ் ஆர் எக்ஸ்க்ளைம் வித் ஒண்டர், வித் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்படி எழுதுனா தப்பு கிடையாது. ஓகே, ரைட்? ஸோ ஃபார் வீக் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கே என்ன எழுதலாம் மிஸ் அப்படின்ட்டு யூ மஸ்ட் பி ஒண்டரிங், ரைட்? ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஜோலின் செட், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இட் இஸ். ஸோ ஹவுவில் இருந்து இப்போது செகண்ட் வாட்டுங்கிறதுக்கு நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஸோ ஜோலின் செட். ஸோ இங்கே எக்ஸ்க்ளைம்டு வித் ஒண்டர், வித் சர்ப்ரைஸ். ஓகே, ஸோ இது எதுனாலும் எழுதலாம், அல்லது வேறு எக்ஸ்க்ளைம்டு மட்டும் நம்ம எழுதினா கூட போதும். தென் இங்கே கமா ஓப்பன் கோட்ஸ் போலாம் தேட் போடுறோம். ஸோ வாட் அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். அப்போ இட் இஸ் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், இட் இஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், வாஸ்.
a beautiful flower அப்படியே இருக்கும். So the answer will be Jolene exclaimed that it was a beautiful flower. Right? ஸோ திரும்பியும் சொல்கிறேன், வாட் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்ய வேண்டாம், வெரி எதுவுமே போட வேண்டாம். ஹவுக்கு தான் நம்ம வந்து வெரி போடுவோம். சரிதானா? ஸோ தேட் வந்து போட்டுட்டு ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளார் இட் இஸ் அப்படிங்கிறத நான் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டாக இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளாரில் இந்த இஸ் வில் பி சேஞ்ச் இன் டு வாஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் Jolene exclaimed that it was a beautiful flower. Okay, right. Andrina said, how long the train is. Okay, so Andrina exclaimed. So இது வந்து சர்ப்ரைஸ். சின்ன குழந்தைங்க பார்த்து சொல்லுவாங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது ட்ரெயின் அப்படின்ட்டு. அதுவும் நம்ம கூட்ஸ் ட்ரெயின்லாம் பார்த்தோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ரைட்? ஸோ Andrina exclaimed that. ஸோ ஹவ் வந்துருக்குது, ஹவ் எடுத்துகிட்டு அப்போ நம்ம என்ன சொல்லணும், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். த ட்ரெயின் இஸ் லாங். ஸோ இஸ் பக்கத்தில் வெரி போடுவோம். ஸோ த ட்ரெயின் இஸ் லாங். ஸோ இஸ் வந்திருக்கு. இஸ் வில் பி சேஞ்ச் இன் டு வாஸ். ஸோ the train was very long. Okay, we'll see the answer. Andrina exclaimed that the train was very long. Okay, next question. Sweetie said to Nancy, happy birthday. Very simple. சரியா? ஸோ ஸ்வீட்டி அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்து விஷ் பண்ணுவோம். சரியா? அப்போ ஸ்வீட்டி விஷ் Nancy happy birthday. அவ்வளோதான். இப்படி வரலாமா? அழகாக வரலாமே. சரியா? ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்வீட்டி விஷ் Nancy ஹாப்பி பர்த்டே. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் நம்ம நிறைய போடணும் அவசியமே இல்லை. கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட், இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். தே செட் டு அஸ் வெல்கம் ப்ளீஸ் கம் இன். ஓகே, ஸோ இங்கே வந்து எக்ஸ்க்ளமேட்ரி இருக்குது, இம்பரேட்டிவும் இருக்குது. ரைட்? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த வெல்கம்ங்கிறத நம்ம இதாக கொண்டு வந்துடலாம், அது வேர்புக்கு கொண்டு வந்துடலாம். தே வெல்கம் டஸ். ஓகே, தென் ப்ளீஸுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ரெக்வெஸ்ட் போட்டு எழுதுவோம். சரிதானா? ஸோ இதில் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெக்வெஸ்ட்டும் இதுக்குள்ளே வந்துருச்சு, எக்ஸ்க்ளமேட்ரி வந்துட்டு, இம்பரேட்டிவ் வந்துருச்சு. ஸோ தே வெல்கம் டஸ் அண்ட் ரெக்வெஸ்டட் டு கம் இன். அவ்வளோதானே. ஏன்னா நம்ம வேர்புக்கு முன்னாடி என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம், டூ போடணும்னு சொல்லியிருக்கிறோம். எதில், இம்பரேட்டிவில். ஸோ இதில் வந்து ரெண்டு சென்டென்ஸ் கம்பைன் ஆகி இருக்குது. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே நம்ம பார்க்கணும் அவசியமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம கிராமர் அப்படின்னு நினச்சாலும் அன்கான்ஷியஸாக எல்லாம் நீங்கள் உள்ளே போட்டு எடுங்க. யூ வில் பி ஏபிள் டு ரைட் ஈவன் பிக்கர் சென்டென்சஸ். ஸோ தி ஆன்சர் வில் பி தே வெல்கம் டஸ் அண்ட் ரெக்வெஸ்டட் டு கம் இன். அவ்வளோதான். ஓகே, ரைட். So now it's your time. So you can try these and find the answers. So the first one is, the boys said, hurrah, we have won the match. Second one, Deepa said to Adeline, how beautiful her handwriting is. Jerolyn said, hey, I got an ice cream. The captain said, alas, we are lost. Okay, so you try these and if you find any difficulty in finding the answers, you just let me know through the comment section. Okay, thank you once again. See you in the next video. Learn English. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. Learn English.